கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையுடைய தலைப்பு எச்சரிக்கையாக இருங்கள் என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தமது சீசர்களுக்கு அவர் உயிரோடு உள்ள நாட்களில் பல எச்சரிப்புகளை கொடுத்தார். எச்சரிப்பு என்ற வார்த்தை ஏன் கொடுக்குறோம்னு பார்த்தோன்னா, ஒருத்தனை நித்திய ஜீவனை அடைவதற்கு பல காரியங்களை உதறி விடுவதற்கு தான் இந்த எச்சரிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டோட சொல்லுது, மழை வர நேரத்தில் எச்சரிப்பு கொடுக்கும், யாரும் கடலுக்கு போகாதீங்க, மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க, ஏன்னா புயல் ரொம்ப இருக்குது. அதே போல் இப்போது கூட சில எச்சரிப்புகள் கொடுக்குது, ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது, கர்ப்பிணிகள், சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க வெளியே போகாதீங்க என்பது எச்சரிப்பு சில கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் சில எச்சரிப்புகள் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சில எச்சரிப்புகளை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து கடைசி கால அடையாளங்களை சீசர்கள் கேட்குறாங்க. அதில் முதல் அடையாளத்தில் இதை சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏமாற்று வேலைகள் தான். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்னாலே ஏமாற்றம் தான். குறைந்த விலையை சொல்லி அதிக லாபத்துக்கு விற்கிறாங்க, அது பிஸ்னஸ் என்று சொல்கிறாங்க. ஆனால் பல காரியங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஓடிபி கேட்குறது, இப்படி உங்களை ஆசை வார்த்தைகளை சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. பல பேர் கேட்டோம், இல்லை யாராவது ஒரு ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. பல காசுகளை இன்றைக்கி பல லட்சங்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏமாற்றங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, பல ஏமாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல தான் தேவன் சொல்கிறார், அந்த உலகத்தில் என்ன செய்ய, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். உலகத்தில் ஏமாற்றுக்காரங்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு ஏமாற்றுக்காரர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலே இன்றைக்கி ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள் அந்த சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டாள். எப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்க பார்க்குறோம், தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அந்த கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்கவும் தொடவும் கூடாது என்ற ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறார். ஆனாலும் மீறி என்ன செய்கிறான், சாத்தான் பாம்பின் மூலமாக தந்திரமாக அந்த ஏவாளை என்ன செய்கிறான், ஏமாற்றுறான். என்ன சொல்கிறான், அடுத்த வசனம் வாசிங்களே. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கே பார்க்குறோம், அந்த சர்ப்பமானது சாத்தான் சர்ப்பம் மூலமாக என்ன செய்கிறான், அந்த ஏவாளை ஏமாற்றுகிறான். எப்படின்னா, நீங்கள் இந்த புசிக்கும் நாளிலே என்ன செய்ய மாட்டீங்க, சாகவே சாக மாட்டீங்க, நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள்னு சொல்லி என்ன செய்கிறான், சாத்தான் அந்த பாம்பின் மூலமாக ஏவாளை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். அந்த ஏமாற்றத்துக்கு இந்த ஏவாளை என்ன செஞ்சா, செவி கொடுத்தா. செவி கொடுத்தது மூலமாகவே அந்த ஏவாள் மூலமாக
இந்த உலகம் முழுவதும் என்ன எப்படிப்பட்டது? பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. இந்த சாத்தான் வந்து எப்படியாவது சாத்தானுடைய குணமே என்னன்னா மனிதர்களை அழிப்பது தான். தேவனுடைய குணம் வந்து மனிதர்களை காப்பாற்றுவது. சாத்தானுடைய எண்ணம் வந்து அவருடைய நோக்கம் வந்து தேவன் படைத்த மனிதர்களை அழிப்பது. ஏன்னா தேவனை இவனை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால என்ன செய்கிறான்? தேவன் படைத்த மனிதர்களை அவன் அழிக்கிறான். இதுதான் ஒரு ப்ராசஸ். அதை அழித்து கொண்டே வர்றதுனால அவனுடைய நோக்கம். தேவனை கடவுளை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் படைத்த மனிதர்களை என்ன செய்வான்? ஏன்னா கடவுள் மாதிரியே அவன் இருக்கிறான். அதனால அவன் ஏமாற்றி எப்படியாவது அவன் சாவடிக்கணும், அவனை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு அவனுடைய ஒரே நோக்கமே. அதனால தான் அவன் என்ன செஞ்சான்? இந்த ஏவாளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தது மூலமாக உலகம் முழுவதுமே பாவமாக்கப்பட்டது. இந்த என்ன செய்ய தேவன் சாவதில் என்ன சொன்னார்? ஒரு சாபத்தை என்ன செஞ்சான்? ஏவாள் மூலமாக சாத்தான் என்ன செஞ்சான்? உருவாக்கப்பட்டான். இப்படியாக பல காரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி ஏமாற்றங்கள், அந்த ஏவாள் ஏமாற்றப்பட்டால் இந்த உலகத்தில் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏமாற்றுறதும் தப்பு தான், ஏமாறுறதும் தப்பு தான். இந்த ஏவாள் வந்து ஒரு நிமிஷம் அந்த பாம்பிட்ட ஏன், எதற்கு, எப்படி என்ற ஒரு வார்த்தையை கேட்டு அந்த கேள்வி எழுப்பி அவன் சொல்கிறத எழுப்பி நம்பாமல் இருந்து அவன் கேள்வி கேட்டிருந்தா சாத்தான் என்ன செஞ்சுருப்பான்? ஓடி இருப்பான். தேவன் எனக்கு சொன்னார், நான் செய்ய மாட்டேன், ஏன் சாப்பிட்ணும், அதை எனக்கு பொய் சொல்ல மாட்டான்னு அவரை ஒரு எதிர்த்து பேசியிருந்தா ஏவாள் வஞ்சிக்கப்பட மாட்டான். இங்கே பார்த்தோன்னா அந்த சொல்கிறது எல்லாமே நம்பிருச்சு. தேவன் சொல்வதை நம்பலை, சாத்தான் சொல்வதை நம்பி விட்டது. ஏன்னா அவன் பார்வைக்கு எப்படி இருந்தது? இந்த பழம் இன்பமாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது, அதை பார்ப்பதுக்கு இன்பமாக, கண்களுக்கு இன்பமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். இப்படிதாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல ஏமாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி உபதேசத்தில் கிறிஸ்தவத்திலே பல ஏமாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது. பல ஏமாற்றுக்காரர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பல வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசி இன்னைக்கு பாஸ்டர் மூலமாகவே ஏமாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இன்னைக்கு சாத்தான் வந்து ஏவாளை வஞ்சிப்பதற்கு ஒரு பாம்பை பயன்படுத்தினான். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதற்காக பாஸ்டர்களை என்ன செய்யறான்? அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்கிற இடத்துல இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? மக்கள் ஓடுகிறாங்க. அங்கே அற்புதம் நடக்குது, எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அற்புதங்களை காட்டி என்ன செஞ்சுறான்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். செழிப்பின் உபதேசம், இங்கே சர்ச்சுக்கு வந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? பணம் கிடைக்கும், செழிப்பு, நீங்கள் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், இப்படி செழிப்பின் உபதேசத்தை காட்டி என்ன செய்கிறான்? சாத்தான் ஒரு சைடு இழுத்து கொண்டு இருக்கிறான். மூன்றாவதாக மனிதனால் உருவாக்கப்பட்ட உபதேசம். பைபிளுக்கும் அந்த பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவனா ஒரு செய்தியை உருவாக்கி அவனா என்ன செஞ்சுக்கிறான்? பேசி கொண்டிருக்கிறான். எக்ஸாம்பிளாக டிஜிஎஸ் சேகரன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தங்க சாவி திட்டம் என்று ஒரு திட்டத்தை சொன்னார். அது பைபிளில் எங்கேயும் சொல்லப்படவே இல்லை. அதில் நிறைய பேர் அதை வாங்கி அதுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி அது நிறையா பிஸ்னஸ் அது ஓடிச்சு. இப்படியாக என்ன செய்கிறாங்க? அவருடைய பிஸ்னஸாகவே இந்த ஊழியம் வந்து ஒரு வியாபாரமாக மாறிக்கொண்டு வருகிறது இன்றைய காலங்களிலே. உபதேசங்கள் எல்லாமே மனிதனுக்காகவே, இந்த உபதேசம் முழுவதுமே நித்திய ஜீவனுக்காகவே மட்டும்தான் என்ன செய்து எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் வந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும், கடவுளத்தில் சேர வேண்டும் என்று தான் இந்த பைபிள் நமக்கு உபதேசங்களாக உருவாக்கப்பட்டு நம்மளுக்கு கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் இங்கே பார்த்தோன்னா செய்தி எல்லாமே நரகத்துக்கு நேராக இன்னைக்கு மக்களை என்ன செய்யுது? திருப்பி கொண்டு இருக்கிறது. பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான தீர்க்க தரிசனம் எல்லாமே இந்த வசனம் தான். இந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இதே இல்லாமல் அவனா சொந்த இன்னைக்கு ஜோசியக்கார மாதிரி என்ன செய்கிறான்? மாதத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தங்கள் இப்படி சொல்லி மக்களை என்ன செய்கிறான்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அது என்ன செய்யக்கூடாது? நம்ம வஞ்சிக்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இன்றைக்கி எல்லாமே நித்திய ஜீவனுக்காக மட்டும்தான் இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை சொன்னாலும் நம்பிடக்கூடாது. ஒரு பாஸ்டர் எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நம்பிடக்கூடாது. அது வேதத்தில் இருக்கா இல்லையா, இயேசு என்ன சொன்னார், அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க என்ற காரியம் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். பொதுவாக ஒருத்தனை ஈஸியாக ஏமாத்தலான்னு பார்த்தோம். எதில் ஏமாத்தலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைபிளே தெரியல,
உங்களுக்கு பைபிள் பற்றியே தெரியல, பைபிள் வாசிக்க தெரியல. இன்றைக்கி பொதுமக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளும் கூட ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேத வாசிப்பு குறைந்து விட்டது. பைபிளை தொடுறதே கிடையாது, ஆலயத்துக்கு பைபிளை கொண்டு வரதும் கிடையாது, பைபிளை தூக்குறதும் கிடையாது, வாசிக்கிறதும் கிடையாது. இந்த பைபிள் வாசிக்காமே இருந்தால் போதகர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, நம்பி கொண்டு தான் போவாங்க. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார், இயேசு இந்த காரியங்களை கொடுத்து என்ன சொன்னார், யார் என்ன சொன்னால் நம்பிடக்கூடாது. அதான் சொன்னார். முதல் எச்சரிப்பு வந்து இயேசுவான சொன்னது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது எச்சரிப்பு லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 12:15. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பொருளாசை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏன்னா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அவனுக்கு அது ஜீவன் அல்ல. ஒரு மனிதன் உலகத்துக்கு வரும்போது வெறுமையாக வருகிறான், திருப்பி உலகத்தை விட்டு போகும்போது வெறுமையாக அவன் போகிறான். இடையில் அவன் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அவன் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் எல்லாத்துக்கும் பொருள் தேவைப்படுகிறது, எல்லாத்துக்கும் வசதி தேவைப்படுகிறது, எல்லாத்துக்கும் வீடு தேவைப்படுது. ஆனால் அதுவே ஆசையாக இருக்கக்கூடாது, பொருளாசை. அதான் பொருளாசை வந்து பொருளாசைக்கு ஒரு மனிதனை சேர்த்துக்கொண்டே போனால் கடைசியில் யாரும் விட்டு விடுவான், நித்திய ஜீவனை விட்டு விடுவான். இங்கே வாசிக்கிறோம் 18 முதல் வாசிக்கும்போது 17 முதல் வாசிங்களே. இயேசு ஒரு உவமை சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குற ஒரு ஐஸ்வர்யான் வந்து நிறையா அது சேர்த்து வைக்கிறான், நிறையா சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறான், நிறையா. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் வந்து சொல்கிறான், மனசுக்குள்ளே சொல்கிறான், ஆத்துமாவே நீ நல்லா இரு, எந்த கவலையும் உனக்கு கிடையாது, எல்லாமே நீ சேர்த்து வச்சுட்ட, உனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்கிறான். தேவனும் அவனை நோக்கி மதிகெடனே முட்டா பையனே சொல்கிறார். அவனை பார்த்து இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், எதையுமே அவங்க சாப்பிட்றதும் கிடையாது, குடும்பத்தை கவனிக்கிறதும் கிடையாது, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதும் கிடையாது, எல்லாம் பணம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இப்படியே அலைந்து கொண்டு போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. அதே போல் தான் இந்த மனுஷன், அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான், எல்லாத்தையும் அவன் எல்லாம் சம்பாதிக்கிறான், நிலங்களை சம்பாதிக்கிறான், எல்லாத்தையும் பணங்களை சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒன்றே ஒரு நித்திய ஜீவனை என்ன செஞ்சிடான், அவன் சம்பாதிக்க மறந்துட்டான். பல மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் எவ்வளோ இருந்தாலும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் எதுவுமே இல்லை. நமக்கு பணம் தேவை தான், நமக்கு வீடு தேவை தான், ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. நம்ம ஜெபிப்பதற்கு நேரம் கூட இல்லாமல் நம்ம அப்படி சம்பாதிக்கணுமா? ஆலயத்துக்கு வரக்கூடிய நேரம் இல்லாமல் அப்படி நம்ம சம்பாதிக்கணுமா? தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு நீங்கள் ஒதுக்கணும், கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒதுக்கணும். அதான் பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கைங்க. பொருளாசை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், நம்ம தேவனை விட்டு ஜபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைஞ்சிரும், ஆலய வாசிப்பு குறைஞ்சிரும், எல்லாமே என்ன செஞ்சிடும், நமக்கு குறைஞ்சி விடும். அதான் பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே பார்க்குற மூன்றாவதாக புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அந்த காலத்தில் இயேசு அந்த சீசனுக்கு சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியலை. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபதேசத்தை குறித்து தான் அவர் சொன்னாருன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரசங்கம், எல்லா பிரசங்கம் நம்பிடக்கூடாது. இன்றைக்கி நிறையா பிரசங்கம் இருக்குது, நிறையா உபதேசங்கள் இருக்குது, எல்லா உபதேசங்களும் நம்பிடக்கூடாது. பழைய ஏற்பாடு ஒரு உபதேசம். இன்றைக்கி பைபிளில் 2 பிரிவாக இருக்கிறது, ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு.
பழைய ஏற்பாடு முழுவதுமே நடந்து முடிந்த கதை, அது ஒரு வரலாறு. முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பாக நடந்து முடிந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு வந்து இயேசு வந்த வரலாறு, நமக்கு இயேசு என்ன சொன்னார், இனிமேல் என்ன நடக்கப் போகிறது, உலக முடிவு எப்படி அழியப் போகிறது என்ற பல காரியங்கள் இந்த புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய போதகர்கள் பழைய ஏற்பாடு பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்வதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து நமக்கு எந்த யூஸும் கிடையாது. பழைய சோறும் நம்ம வடித்த சோறு நம்ம புது சோறும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்படியே சாப்பிட்டோம்னா வயிறு என்ன ஆகும்? அதே போல தான் இந்த புளித்த மாவு, பழைய ஏற்பாடு உபதேசங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதுமே இம்மைக்குரியது, உலக ஆசீர்வாதம். பழைய ஏற்பாடு முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதம், உலக பணங்கள், உலக சண்டை, திருட்டுகள், இப்படி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு மட்டும்தான் அது அப்படி தான் இருக்கும். உலகத்தில் இது மட்டும் தான் இருக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாடு வந்து மறுமைக்குரியது, நித்திய ஜீவனுக்குரியது. இயேசு சொன்ன பிரசங்கம் முழுவதுமே வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவர் வானத்திலிருந்து வந்தார், வானத்துக்குரியகளை பேசினார். எல்லாத்துக்கும் ஒரு புதுவிதமாக அந்த பிரசங்கம் இருந்தது. இன்னும் புதுசாக பேசுகிறாரு, யார் பேசுகிற விதமாக இவர் பேசலையே, இவருடைய பிரசங்கம் புதுசாக இருக்குது, உபதேசங்கள் புதுசாக இருக்கிறது. அவர் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதான் இயேசுடைய உபதேசம். இயேசுடைய உபதேசம் புதிய எல்லாமே மறுமைக்குரியது. நம்ம ஒரு காரியங்கள் நம்ம நினைப்போம், அது நினைக்கிறது தப்பு என்று புதிய ஏற்பாடு சொல்லணும். அதான் இயேசு சொன்னார், பழைய புளித்த மாவை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க. பழைய ஏற்பாடே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உபதேசம் குறித்து நீங்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவதாக இயேசு சொன்ன எச்சரிப்பு மத்தேயு 10 17 மத்தேயு 10 17 இங்கே பார்க்குறோம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு புதுவிதமான எச்சரிப்பு. இயேசு மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா சங்கீதம் 39:6 வாசிக்கும்போது மனுஷன் என்ன செய்கிறான், வேஷமாகவே திரிகிறான், விருதாகவே சஞ்சப்படுகிறான். வாசிங்களேன், சங்கீதம் 39:6. மனுஷன் ஏன் நம்பக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வேஷமாகவே திரிகிறான். ஒரு வேஷம். இன்றைக்கி ஒரு கரடி வந்துச்சுன்னா அது ஒரு குணங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு பாம்பு வந்தால் அது தந்திரம் உள்ளது. ஒரு நரி வந்துச்சுன்னா அது தந்திரம் உள்ளது. ஒரு புலி வந்தால் அது எப்படிப்பட்ட குணம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மனுஷன் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வரும்போது எந்த மாதிரி குணத்தில் வரான்னு சொல்ல முடியாது. அவன் பாம்பாக வரானா, நரியாக வரானா, அல்லது புறாவாக வரானா, நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அதான் மனுஷரை குறித்து யார் எந்த மனுஷனை நீங்கள் நம்பாதீங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீதே பற்றுதா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் நம்பி நீங்கள் இருக்காதீங்க. இவன் தான் எனக்கு உயிர்னு யாரையும் சொல்லாதீங்க. அந்த மனுஷனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 116:11 வாசிக்கும் போது எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுகிறது. எந்த மனுஷனும் பொய்யன் தான். அவன் கடவுள் கிடையாது, அவன் பொய்யனாக இருக்கிறான். அடுத்து சங்கீதம் 144:4 வாசிக்கும் போது மனுஷன் மாயைக்கு ஒப்பாக இருக்கிறான்னு வாசிக்கிறான். அவன் மாயை, திடீர்னு மறைஞ்சிருவான். நல்லா உதவி செய்வேன்னு சொல்லுவான். நம்மக்கிட்ட நல்லா பிரதர், நான் உங்கள்கிட்ட நான் எல்லா உதவி செய்கிறேன், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீ கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவான். ஆனால் திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். மனுஷனோட வாழ்க்கை எப்படி தான். அந்த மனுஷனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. அதே போல் மனுஷனுக்கு என்ன செய்ய 1 மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாது இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு யாருக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. அவன் சொல்கிறது எல்லாமே நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்றைக்கி பல தலைவர்கள் இருக்கான்னு பார்த்தா ஒரு கூட்டம் மக்கள் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசியில் அவன் என்ன செய்ய போகிறான், அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பான். இவங்க என்ன வாழ்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தவிர இவங்க வாழ மாட்டாங்க. மற்றவங்களை வாழ வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இவங்க வாழ மாட்டாங்க. அதான் மனுஷரை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கு நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு மட்டும்தான் அடிமை. ஹல்லேலூயா. அடுத்து 5வதாக லூக்கா 17:3 17 17 3
ஐந்தாவதாக உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நம்மளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா? நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற என்ன செய்யக்கூடாது, அசால்ட்டாக இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். இப்படி செய்து நம்ம என்ன செய்யணும், நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34, 35 வசனம் வாசிக்கும்போது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 34, 35. ஹல்லேலூயா. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த நம்ம கண் ஒரு சரீரத்துக்கே ஒரு லைட்டு மாதிரி. இந்த கண் மூலமாக தான் எல்லாமே என்ன செய்யுது, சரீரத்துக்கு போகுது. இந்த கண்ணானது எப்படி இருக்கணும், இன்றைக்கி ஒரு கெட்டது பார்த்தோன்னா இந்த சரீரம் முழுவதுமே கெட்டதாக போயிடுது. ஒரு நல்லது பார்த்தோன்னா சரீரம் முழுவதுமே பரிசுத்தமாக்கப்படுகிறது. இதுதான் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நம்ம கண் நம்ம சாதாரணமாக இதை தான் பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகுது நம்ம நினைப்போம். ஆனால் அந்த கண் நம்ம சரீரம் முழுவதுமே என்ன செய்யுது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. இந்த கண் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு தடவை பார்க்குறது பிரச்சனை இல்லை, திரும்பி திரும்பி பார்க்கும்போது தான் அந்த என்ன செய்யுது, பாவத்துக்குள்ளாக மனுஷன் தள்ளப்படுகிறான். அதான் உங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கண் மூலமாக சரீரத்திலே பாவம் உள்ளாக்கி அந்த சரீரம் முழுவதுமே என்ன செய்யுது, தீட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எச்சரிப்பு. ஹல்லேலூயா. ஆறாவதாக மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தர்மத்தை செய்யாதிருங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவன் ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அதை ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எல்லா இன்ஸ்டாகிராம்லையும் பாருங்களேன், உதவி செய்கிறதே அது ஒரு வீடியோவை எடுத்து என்ன செய்கிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பல லைக் வந்துக்கிட்டு தான் இருக்குது. உதவி செய்கிறது ஒரு ஃபேஷனாக நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறது, நீங்கள் தர்மத்தை மனுஷர் காண வேண்டும் என்று தர்மத்தை செய்யாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அதுக்கு தேவனுக்கு தெரிஞ்சால் போதும். நீ மனுஷருக்கு தெரியும்படி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா மனுஷன் என்ன செய்வாங்க, புகழ்ச்சி செய்வாங்க, நல்லா உதவி செஞ்சீங்க, நல்லா பாராட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் பரலோகத்துலேருந்து நமக்கு எந்த புகழ்ச்சியும் வராது. ஆனால் நமக்கு மனுஷர் காண வேண்டும் நம்ம உதவி செய்யாமல் தேவன் காண வேண்டும் நம்ம உதவி செய்தோம்னா, நமக்கு யாருக்கு தெரியாமல் உதவி செய்தோம்னா என்ன செய்வோம், நம்ம தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும், தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இது நமக்கு எச்சரிப்பாக அவர் சொல்கிறார். ஏழாவதாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஏழாவதாக உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் அன்னைக்கு கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் இருதயம் என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது நடக்கலையே, இது நடக்கலையே, எனக்கு அந்த வீடு கட்ட முடிக்கல, எனக்கு பணம் கிடைக்கல, எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசை பாரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இருதயங்கள் அதான் பாரம் ஆகிட்டே இருக்கும். பெருந்திண்டி லௌகீக கவலைகள் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும், பரலோகத்துக்கு செல்ல விடாமல் தடுத்து விடும். அது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக கவலைகள் இருக்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திடு அவனை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இன்னைக்கு இயேசுக்கிட்ட வரவங்க எல்லாத்துக்குமே இளைப்பாறுதல் கிடைக்குதா? எல்லாரும் வராங்க, உட்காந்து அவரிடத்துல உட்காந்து வசனத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும். அவருடைய இடத்துல அமர்ந்து அவருடைய ஜபத்தினாலே ஆண்டவர்கிட்ட பேச வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும்.
இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலக கவலைகள் எல்லாமே பெருசாக அவனுக்கு தெரியாது. தேவனிடத்தில் பேசும்போது, தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது, அவருடைய உபதேசங்களை கேட்கும்போது எந்த கவலைகள் வந்தாலும் அவனுக்கு பெருசாக தெரியாது. ஒரு சிறு பிள்ளைகள் எல்லாரும் விளையாடுறாங்க, எந்த கவலையும் இல்லை, ஏன்னா அப்பா இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். அதே போல தான் நாம் தேவனிடத்தில் பேசும்போது அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவன் எந்த கவலையும் நமக்கு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்படி நம்ம இருக்கும்போது எந்த கவலையும் நம்ம தாக்காது. லௌகீக கவலைகள் இன்னைக்கு எவ்வளோ பல கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் உலக கவலைகள்னால என்ன செய்கிறாங்க, பல பேர் தேவனை விட்டு விலகி போகிறாங்க. இயேசு எனக்கு என்ன பண்ணார், இயேசு எனக்கு என்ன செஞ்சாருங்க, நான் சர்ச்சுக்கே வரதில்லை, நான் அவரை தேடுறதும் கிடையாது, இப்படி என்ன செய்கிறாங்க, பல பேர் விலகி போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. லௌகீக கவலையினால் என்ன செய்யணும், பாரம் அடையாதபடிக்கு அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாளர்கள். அந்த நாள்னா இயேசுவின் வருகை, ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை நம்ம எப்படி அதை ஆயத்தம் பண்ணணும், எப்பயுமே தயாராக இருக்கணும். நீங்கள் உலக கவலைகள் பாரங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்களுடைய மனங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாமே எப்படி இருக்கும், தூங்குனாலும் அந்த கவலை, அந்த அங்கே அட்டி காசு தரணுமே, இங்கே காசு தரணுமே, அங்கே பணங்கள் தரணும், அந்த கவலையே உங்களுக்கு போயிட்டு தவிர ஆண்டவர் பற்றி நினைக்கவே மாட்டீங்க. அப்படி நினைக்காம போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் விலகி போயிடுவீங்க. ரகசிய வரிகளில் நம்ம கைவிடப்பட்டு இருப்போம். அதான் பார்க்குறோம். அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாருங்கள். ஹல்லேலூயா. 7 விதமான எச்சரிக்கையை மறுபடியும் பார்ப்போம். முதலாவதாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, புளித்த மாவு பழைய ஏற்பாடு உபதேசங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவதாக, மனுஷரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, உங்களை குறித்து, நம்மளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, தர்மங்களை மனுஷர் காண வேண்டும் என்று தர்மங்களை செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏழாவதாக, லௌகீக கவலைகள், உலக பாரங்கள், பெருந்திண்டினால் நம்ம என்ன செய்யணும், உலக பாரங்கள், கவலை பாரம் அடையாதபடிக்கு என்ன செய்யணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 7 விதமான எச்சரிப்பை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.